சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ரன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது டிஎன்இஏ மூலமா அட்மிஷன் போடுறாங்கன்னா அது இந்த ஒரு காலேஜ் மட்டும்தான். அதுலேயும் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்ஸ் தமிழ்நாட்டிலேயே இங்கே மட்டும்தான் இருக்கு. அது கூட கிடையாது, இந்தியாவிலேயே இங்கே மட்டும்தான் இருக்கு. அப்படி கூட சொல்ல தேவையில்லைப்பா, ஏசியன் கண்ட்ரிலேயே இந்த கோர்ஸு இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் இருக்கு. அப்படி என்ன சார் பெரிய கோர்ஸு? கெமிக்கல் அண்டு எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ரன் பண்ணக்கூடிய ஒரு காலேஜில் இருக்கு. வெறும் 40 சீட்டு தான் இருக்கு. இந்த கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகக்கூடியது, சொல்ல போனோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியை விட ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகக்கூடியது இந்த 40 சீட்டு தான். அவ்வளோ காம்படிஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகக்கூடிய அந்த 40 சீட்டுக்கு கட் ஆஃப் நிறைய குழந்தைகளுக்கு தெரியாதுங்கிறதுனால ஒரு 190க்கு மேலே இருந்துச்சுனாலே கட்டாயம் கிடைக்கும். அப்புறம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எந்த காலேஜ் சார் அது, அவ்வளோ ஸ்பெஷலான இந்த கோர்ஸுக்கு நான் எவ்வளவு கட் ஆஃப் வாங்கணும், ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ். அப்புறம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கெமிக்கல் அண்டு எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், அந்த கோர்ஸை பற்றி சென்ட்ரல் கவர்மெண்டால் ரன் பண்ணக்கூடிய அது எந்த காலேஜ், எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிறதான், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டியூஷனை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இதை இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடாது, ஒரு ரிசர்ச் சென்டர். சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஃபர்ஸ்ட் ரிசர்ச் சென்டராக தான் ஆரம்பிக்கப்படுது. எப்பன்னு கேட்டிங்கன்னா 1942. 1942 ஆரம்பிக்கிற நேரம் இந்தியா முழுக்க 37 ரிசர்ச் சென்டர் ஆரம்பிக்காங்க. ரிசர்ச் சென்டர்னா என்னது சார்? கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், CSIR. 37 இடத்துல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், RD டிபார்ட்மெண்டாலேயே ஆரம்பிக்கப்பட்டது. R&Dக்காக ஆரம்பிக்கப்பட்டது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 1948 ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி என்ன செய்யறாங்கன்னா ஆரம்பிச்சாங்க. அது இன்ஸ்டிடியூஷன் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், CESRI அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. CECRI ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மாதிரி ஆரம்பிச்சாங்க. வெறும் 40 சீட்டு மட்டும் கொடுக்காங்க. ஆனால் என்னன்னு கேட்டால் அட்மிஷன் போடுறது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டோன்னா அது மெயினாக ரிசர்ச் சென்டர் தான். ஒரு 40 சீட்டு மட்டும் ஒரு அட்மிஷனை போட்டு அங்கே ஒரு இன்ஸ்டிடியூஷனும் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ரன் ஆகுது. அப்புறம் என்னன்னா ரிசர்ச் லைனில், எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ரிசர்ச் லைனில் போகணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் எந்த காலேஜை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த CECRI இந்த காலேஜை கட்டாயம் என்ன செய்வாங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் இது ஒரு ரிசர்ச் சென்டருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த காலேஜ் என்ன செய்வாங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னதுன்னு கேட்டால் அந்த காலேஜினுடைய டீட்டெயில். அப்புறம் இந்த காலேஜில் அட்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் அனலைசிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா கட் ஆஃப் அனலைசிஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த கட் ஆஃப் இப்போ இருக்கு சார், இந்த கட் ஆஃபை அந்த காலேஜில் சூஸ் பண்ணுறதுக்கு போதுமா போதாதா அப்படின்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட இந்த கட் ஆஃப் இப்போ வச்சிருக்கிற கட் ஆஃபை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஆர் நாட்டுன்னு தெரியும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் நான் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலேஜுக்கு இவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கட் ஆஃப் அனலைசஸ் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நவ் TNEA கட் ஆஃப் அனலைசஸ் 2025. அதில் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் நான் அட்மிஷன் போடணும்னா காரைக்குடியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கணும்னா ஓசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா கட்டாயம் 194 வாங்கணும். பிசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 192 வாங்கணும். பிசிஎம்மா இருந்ததுன்னா 190 வரைக்கும் வாங்கலாம். எம்பிசி கேட்டகரியா இருந்தால் 191 வாங்கியிருக்கலாம். எஸ்சி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 190, எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 157.5. ஆக்சுவலி இந்த காலேஜ் சூஸ் பண்றதா இருந்துச்சுனாலே லாஸ்ட் கட் ஆஃப் லாஸ்ட் இயர்ல எவ்வளவு வரைக்கும் போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட்
190 above, 194, 192, 190, 191, 190, 157.5. SCA கேட்டகரிக்கு மட்டும்தான் 157.5 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்டே ஒரு சீட்டில் 2 சீட்டு தான் என்ன செய்யணும் இருக்கும். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டே எவ்வளவு தான் கேட்டிங்கன்னா 40 மட்டும்தான். அப்புறம் அந்த காரைக்குடியில் இருக்கக்கூடிய இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு கட் ஆஃப் இதுவரைக்கும் லாஸ்ட் கட் ஆஃபாக இதுவரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். ஓகேவா? ஐ திங்க் இவ்வளோ நேரம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.